இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். கருத்தும் கணிப்பும் காணொலிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் யாரெல்லாம் நிற்கிறா, யாருக்கெல்லாம் பலம் அதிகம், யாருக்கெல்லாம் என்ன பலவீனம், அங்கே கருத்து கணிப்புகள் எடுத்து என்னென்ன மாதிரியான கேள்விகள், என்னென்ன மாதிரியான மனிதர்கள் கிட்ட கேட்கப்பட்டது, அவங்களோட பதில்கள் என்ன, அதன் மூலியமா யார் ஜெயிப்பான்ற முடிவெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி, ஒன் ஆஃப் த ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தொகுதியை பற்றின கருத்து கணிப்புகளில் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸாக இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். டிஸ்பிளேலையும் காட்டுவோம். அதை நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஹரீஷ் வந்திருக்காரு அவரோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத அவரோட வேர்டிக்ட் என்ன, யார் ஜெயிப்பாங்க மாட்டாங்கன்னு அவர் என்ன நினைக்கிறாரு, கள நிலவரம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் ஹரீஷ். வணக்கம். ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் இதோட சாம்பிள்ஸ் 4056, கடைசியில் அப்ரூவலாக, அதாவது 1000க்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா 1000 குறைஞ்சிருச்சு, 3045 மட்டும்தான் அப்ரூவ் பண்ண முடியும். அதாவது இதெல்லாம் சரியான சாம்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இங்கே இந்துக்கள் 2649 பேர், கிறிஸ்தவர்கள் 222 பேர், முஸ்லீம்கள் 167, அதாவது எதையுமே சேராதவங்க பார்த்தீங்கன்னா 7 பேர், ஆண்கள் 1515, பெண்கள் 1522, மூன்றாம் பாலினத்தோர் 8 பேர், 18லேருந்து 19 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஓட்டு போட போகிறவங்க 788, 20லேருந்து 30 வயசு வரைக்கும் 804, 30லேருந்து 50 வயசு வரைக்கும் 759, 50 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர் 694, படித்தவர்கள் 2290 பேர் இருக்காங்க. படிக்காதவர்கள்ன்ற கேட்டகரியில் 755. இதில் குடிவாரியா, அதாவது சாதி வாரியா நம்ம பிரித்தெடுத்து பார்க்கணும் நம்ம சாம்பிள்ஸ் அப்படின்னா, ஆதி திராவிடர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க, பறையர்னு போடல, ஆதி திராவிடர்கள்னு போட்டிருக்காங்க. 1232 பேர் இருக்காங்களாம். வன்னியர்கள் 925 பேர், முதலியார் 198 பேர் இருக்காங்க. நாயுடுக்கள் 193 பேர் இருக்கிறதா இங்கே பார்க்கப்படுறோம். அது அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி, இந்த எந்த சமூகத்திலையும் சேராதவங்களா இங்கே காட்டப்படுறது 497 மட்டுமே. இங்கே கட்சி வாரியாக நம்ம கிட்ட பதில் சொல்லியிருக்கவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுக சைட்லேருந்து 788 பேர், காங்கிரஸ்க்கு 134, அஇஅதிமுகலேருந்து 685, அண்ட் பாஜகலேருந்து 102, அமமுகலேருந்து 180, நாம் தமிழர்லேருந்து 199, ஓபிஎஸோட ஆதரவாளர்களாக பார்க்கப்படுறது 80 பேர். இதெல்லாம் சேராமல் 948 பேரும் இங்கே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திமுக அரசாங்கம் 2.5 வருடங்களாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நடவடிக்கை, அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்ற கேள்விக்கு மிகவும் மோசம் அப்படின்னு 32.15% பேர் சொல்லியிருக்காங்க. 30% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் மோசம்னு நினைக்கிறாங்க. சுமார் அப்படின்னு 14.66% நினைக்கிறாங்க. சிறப்பு அப்படின்னு 12.91% நினைக்கிறாங்க. அண்ட் பிஜேபி கவர்மெண்டோட பர்ஃபார்மன்ஸ் மத்தியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை பற்றின கேள்விக்கு மிக மிக மோசம்னு 31.54% பேரும், மோசம்னு 29.5% பேரும் நினைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சுமார்ன்ற ஒரு ரகத்தில் 14.97% பேர் சொல்கிறாங்க. சிறப்பான ஒரு ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்கன்னு வெறும் 14.22% பேர் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற நம்மளோட மாநிலத்தின் மேலே மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிற கேள்வியில் முற்றிலுமா அக்கறையே இல்லை அப்படின்னு பெரும்பான்மையாக 50.40% பேர் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு அக்கறை உள்ளது அப்படின்னு 16.33% பேர் சொல்லியிருக்காங்க. மிகவும் அக்கறை உள்ளது தமிழ்நாட்டு மேலே மத்திய அரசாங்கத்துக்கு அப்படின்னு 15.27% பேர் சொல்லியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சனாதன தர்மத்தை குறித்த பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு 19% அதை பற்றி கருத்தை கூற விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 65% பேர் அதை பற்றி கேள்வியே பட்டதில்லைன்னு சொல்லிட்டாங்க. சுமாராக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும்னு 11.29% பேர் நினைக்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெளிவாக 3.55% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் மட்டுமே நினைக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் சனாதன தர்மனா என்ன அப்படின்னு கேட்டால் கேள்விப்பட்டதே இல்லைங்க, எங்ககிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னு ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பார்த்தீங்கன்னா 70.35% பேர் நினைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சுமாராக ஓரளவுக்கு தெரியும்னு 14.90% பேர், அண்ட் தெரியும் அப்படின்னு தெளிவான பதில 3.67% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் சனாதன தர்மத்தை பற்றி விளக்கி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அஇஅதிமுக பாஜக கிட்ட பிரிஞ்சது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த முடிவை அவாய்ட் பண்ணிருக்கலாம், அதுக்குள்ள அவசரப்பட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு 16.3% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பாஜக கிட்ட பிரிஞ்சதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு பதில் பார்த்தீங்கன்னா 19.46% மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் சம்மந்தப்பட்டு. அண்ட் 45.20% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாஜக கிட்ட இருந்து அதிமுக வந்தது ஒரு சரியான முடிவே அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அஇஅதிமுக பாஜக கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கான காரணம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களோட ஓட்டை கவர்றதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கேள்வியாக கேட்டால்
61.98% பேர் வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு 61.98% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு டைரக்டா 17.99% பேர் வந்து தங்களோட பதில்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதற்காக தான் வந்தார்கள், பிரிஞ்சு வந்தாங்க பாஜக விட்டு, கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்களோட ஓட்ட பெறதுக்காக தான் அப்படின்னு 15.30% வந்து இங்கே வந்து விடைகளாக அளிச்சிருக்காங்க ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள். அண்ட் 99% வாக்குறுதிகளை நாங்கள் திமுக அரசாங்கம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு, ஸ்டாலின் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்றதை வந்து இந்த 2.5 ஆண்டுகள் நிறைவேற்றிட்டாரா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. 99% நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு 28.95% மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல. ஆனால் முதல்ல பட்டியலிட்டால் தான் நிறைவேற்றினாரா எதை நிறைவேற்றலை அப்படின்னு எங்களால் தெளிவாக சொல்ல முடியும்னு 30.10% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நினைக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை, ஸ்டாலின் அவர்களோட கூற்று பொய், அதில் உண்மை இல்லை அப்படின்னு 32.67% பேர் வந்து நினைக்கிறத இங்கே பதிலாக பார்க்க முடியுது ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் கிட்ட நம்ம கேட்ட இந்த கேள்விகளில். மகளிருக்கு கொடுக்கப்படும் இலவசங்கள், அதை குறித்து அமைச்சர்களின் சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டார், கட்டுப்படுத்த தவறிட்டார், அவர் நாவங்களையும் கட்டுப்படுத்த தவறிட்டார் முதலமைச்சர் அப்படின்னு 32.86% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் வந்து நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கருத்துக்களால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு 25.58% பேர் நினைக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களில் 28.75% பேர் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரீபீஸ், அதாவது இலவசங்கள்லாம் கேட்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்க பதிலையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தனிப்பட்ட முறையில் ஒரு முதல்வரின் பர்ஃபார்மன்ஸ், அவருடைய வேலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து மிக மிக மோசமாக இருக்குது அவருடைய செயல்பாடு அப்படின்னு 29.66% பேர் சொல்லியிருக்காங்க. மோசமாக இருக்குது அப்படின்னு 30.35% பேர் சொல்லியிருக்காங்க. சுமார் அப்படின்னு 16.29% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நினைக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 14.57% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் தங்களுடைய விடை அளிச்சிருக்காங்க சிஎம் ஸ்டாலினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றின கேள்விகளுக்கு. அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்வர்டு, கொஞ்சம் அவுட்டராக இருக்குது, லேண்டு ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்கும், கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் ஸ்கிராப்பு வச்சு நிறைய கொலைகள்லாம் கூட நடந்திருக்கு இல்லையா. ஸோ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மிக மிக மோசம் அப்படின்னு 31.95% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் வந்து விடையளிச்சிருக்காங்க. மோசம் அப்படின்னு 30.48% வந்து பதில் வந்திருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் கிட்ட இருந்து. சுமாரான லெவலில் இருக்குங்க இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் வந்து காக்கப்படுது அப்படின்னு சுமாரான லெவலில் காக்கப்படுதுன்னு 13.57% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சொற்பமாக 12.50% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களுக்கு லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கிறதா தோணுது. அண்ட் காவிரி இந்த விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறது அண்ட் மத்திய அரசாங்கத்தை அடிக்கடி அணுக முயற்சித்தது அப்படிங்கிறது சரியான டிசிஷனா, இல்லை கர்நாடகா கவர்மெண்ட் கிட்டே நேராக வந்து பேசி காவிரி வாட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை, தமிழக அரசாங்கம் செஞ்சது தான் சரி அப்படின்னு 27.1% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க. இது விவசாயிகளை ஏமாற்றும் ஒரு போக்கு அப்படின்னு 21.80% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க. காங்கிரஸோடைய அலையன்ஸை வச்சு விளையாடி இருக்கலாம், இல்லை அதை முறிச்சிருக்கலாம், அதன் மூலியமாக நம்மளோட உரிமைகளை பெற்றிருக்கலாம் அப்படின்னு 24.90% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க. இது மக்களையே மடைமாற்றும் செயல், முடிவே வராது, சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் 25.38% பேர் நினைக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றியும் நிறைய விவசாயம் நடக்குது. ஸோ நீங்களாம் விவசாயியா அப்படின்னு கேட்டால் பகுதி நேர விவசாயி அப்படின்னு 3% மக்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் 89% பேர் நாங்கள் விவசாயி இல்லை, எங்களுக்கும் அந்த தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு 89.22% மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூரில் 4.57% மக்கள் மட்டுமே நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் டைரெக்டான ஆன்சரை வந்து சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் கிட்ட தமிழக அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, உங்களை சரியாக கையாண்டாங்களா, உங்களுக்காக சரியான முயற்சிகள்லாம் எடுத்தாங்களா, அவங்களோட செயல்பாடுகள் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டால் மிக மிக மோசம் அப்படின்னு 30.20% பேர் வந்து பதிலாக சொல்லியிருக்காங்க. மோசம்னு 33.35% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 17.21% பேர் சுமார் அப்படிங்கிறது அவங்களோட பதிலாக வந்திருக்கு. வெறும் 15.66% மட்டுமே விவசாயிகள் விஷயத்தில் தமிழக அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு தங்களோட பதிலாக சொல்லியிருக்காங்க. மழை வெள்ளத்தின் மூலியமாக ஸ்ரீபெரும்புத்தூர்லையும் பல பகுதிகள் வந்து பாதிக்கப்பட்டதை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. அதனால இது ஒரு முக்கியமான கேள்வி தான் அவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, தமிழக அரசாங்கம் மழை வெள்ளத்தை இந்த பிரச்சனையில் எப்படி வந்து கையாண்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு மிக மிக மோசம் அப்படிங்கிற ஒரு பதில் வந்து 31.54% பேர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் விடையாக வந்து கொடுத்துருக்காங்க. மோசம் அப்படிங்கிற பதில் 30.29% பேர் பதிலாக கொடுத்துருக்காங்க. சுமாராக கையாண்டிருக்காங்க அப்படின்னு 16.25% பேரும், சிறப்பாகவே கையாண்டிருக்காங்க அப்படின்னு 15.96% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் வந்து விடையளிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2019 இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரல் எலெக்ஷனில் உடைய ஓட்டு யாருக்கு போட்டிங்க அப்படிங்கிற கேள்விக்கு அதிகப்படியாக
52.65%. திமுக கூட்டணிக்கு தான் போட்டோங்கிற பதில் வந்திருக்கு. அஇஅதிமுக கூட்டணிக்கு 31.27% ஓட்டுகள் விழுந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 5.22% ஓட்டு மட்டுமே விழுந்திருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில். டிஆர் பாலு வந்து கடந்த 5 வருடம் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காருங்க, அவரை நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்க, அவரோட எம்பி அப்படிங்கிற செயல்பாடு எப்படி இருந்துச்சு, அதற்கான ரேட்டிங் என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அவரோட வேலையை பற்றி அப்படின்னு கேட்டால் மிக மிக மோசம் அப்படின்னு 25.84% பேர் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் சொல்லியிருக்காங்க. டிஆர் பாலு பற்றி மோசம் அப்படின்னு 27.19% பேரும், சுமார் அப்படிங்கிற ரகத்தில் 15.91% வாக்குகள் அவருக்கு வந்திருக்கு. அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அதாவது டிஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீபெரும்புத்தூரில் சிறப்பாக செயல்பட்டிருக்காருன்னு வெறும் 10.28% பேர் மட்டுமே வாக்களிச்சிருக்காங்க அவருக்கு. அண்ட் உங்களோட 10 வருஷம் மோடி ஆட்சியில் 2014 2023 வரைக்கும் பொருளாதார நிலையில் நீங்கள் வளர்ச்சியை காண்கிறீர்களா, உணர்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு 60.81% பேர் அதிகபட்சமாக சொல்லியிருக்காங்க. சுமாராக ஓரளவுக்கு உணர்றோம் அப்படின்னு 13.66% பேர் மட்டுமே சொல்லியிருக்காங்க. உணர்கிறோம் அப்படின்னு அதோட சற்பமாக 10.46% ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் மட்டுமே வளர்ச்சியை உணர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் அப்படிங்கிற எதிர்கட்சி சிறப்பான ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக வந்து இருந்திருக்காங்களா, செயல்பாடுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சிறப்பாக இருந்திருக்காங்களான்னு கேட்டால் எஸ் ஆமாம் அப்படின்னு 41.22% மக்கள் நினைக்கிறாங்க ஸ்ரீபெரும்புத்தூரில். அண்ட் 49.75% இல்லை, அவங்க ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பார்வையை வந்து வைக்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியனில், உங்களோட கருத்தில் வரக்கூடிய 2024 லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் முன்னிலை பெறுவா, யார் அதிக இடங்களை கைப்பற்றுவா அப்படிங்கிற நினைக்கிறீங்கன்ற கேள்வியில் திமுகவுக்கு அதிகப்படியாக வாக்கு விழுறதை நம்மளால் பார்க்க முடியுது. 33.58% வாக்குகள் வந்து அவங்களுக்கு விழுது. ஸோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க. 30.46% அஇஅதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. பாஜகவுக்கு வெறும் 10.66% மட்டுமே, நாம் தமிழருக்கு 8.25 வாக்குகள் கிடைக்கிறோன்னு ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க. இதர கட்சிகள் மற்றவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11.61% வாக்குகள் அந்த சைட் போயிடுங்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் யாருக்குமே வாக்கு போட மாட்டோம், இல்லை எங்களோட ரெஸ்பான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் 5.44% வாக்குகள் விழுந்திருக்கு. சரி, அடுத்தது நேரா விஷயத்துக்கு வருவோம். அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்டால் திமுக கூட்டணிக்கு தான் போடுவோம் அப்படின்னு அதிகபட்சமாக 31.57% மக்கள் வந்து தங்களோட வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக 28.66% அதிமுக கூட்டணிக்கு விழுந்திருக்கு. பாஜக கூட்டணிக்கு 8.19% மட்டுமே, நாம் தமிழருக்கு 6.21% வாக்குகள் ஸ்ரீபெரும்புத்தூரில் கிடைக்கும்ன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியில் ஒன்னொன்றுலையும் எந்தெந்த கட்சி எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 158 வாக்குகள் மதுரவாயிலில் வாங்கியிருக்காங்க. அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 146 வாக்குகள் அம்பத்தூரில் வாங்கியிருக்காங்க, அதான் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 43 வாக்குகள் தாம்பரத்தில் வாங்கியிருக்காங்க. அமமுகவை பொறுத்த வரைக்கும் 29 வாக்குகள் அம்பத்தூரில் வாங்கி அதான் அவங்களோட முதல் இடமா இருக்குது சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூரில். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 45 வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிகபட்சமாக ஆலந்தூரில். ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் 12 பேர் அவருக்கு மதுரவாயிலில் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸில் ரொம்ப ஈஸியாகவே திமுக தான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வெற்றி பெறும். அதாவது டிஆர் பாலு மீண்டும் எம்பி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த ரிசல்ட்டில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ 904 வாக்குகள் பெற்றிருக்காங்க திமுக, 29.69% ஓட்டுகளா. அஇஅதிமுகக்கு 840 வாக்குகள், 27.59% ஓட்டுகளா. பாஜகக்கு 218 வாக்குகள், 7.16% ஓட்டுகளா. அமமுகக்கு 141 வாக்குகள், 4.63% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழருக்கு 233 வாக்குகள், 7.65%. ஓபிஎஸ்க்கு 44 வாக்குகள், 1.44% வாங்கியிருக்காங்க. ஆனால் அமமுக அண்ட் ஓபிஎஸ் பாஜகவுடன் சேர்ந்தா நம்ம சொன்ன ரிசல்ட்ல என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்தா திமுகக்கு திருப்பியும் லீடிங் தான் இருக்குது. அதாவது திமுக தான் திரும்பவும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமமுகவும் ஓபிஎஸும் பாஜக கூட சேர்ந்ததுனால பெரிய மாற்றம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ரீஅசஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு தெரியுது. 925 வாக்குகள் பெற்று, அதாவது 30.38% வாக்குகள் வாங்கி திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அஇஅதிமுகக்கு 884 வாக்குகள் பெற்று, அதாவது 29.3% வாக்குகள் பெறுவாங்க அப்படின்னு நம்ம கருத்து கணிப்பு சொல்லுது. பிஜேபி, அமமுக, ஓபிஎஸ் அவங்களால தான் இந்த ரீஅசஸ்மெண்ட்டே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அவங்க 3 பேரை சேர்ந்து எவ்வளவு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 306 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, அதாவது 10.5%. நாம் தமிழருக்கு 250 வாக்குகள், 8.21%. ஸோ இதுதான் ஸ்ரீபெரும்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முதல் நிலை கருத்து கணிப்போடைய ரிசல்ட்டாக வந்திருக்கு ஹரீஷ். ஸோ
டிஆர் பாலுவை தவிர்த்து வேற யார் யாரெல்லாம் நிற்கிறா? அதிமுக கூட்டணி சார்பில் யார் நிற்கிறா? அண்ட் பாஜக கூட்டணி சார்பில் யார் நிற்கிறா? ஹரிஷ். திமுக கூட்டணியில் திமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தர், இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்றத்துடைய திமுக தலைவராக இருக்காரு, தலைமை பொறுப்பாளராக இருக்கார் டிஆர் பாலு அவர்கள். அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அதிமுக தரப்பில் பிரேம்குமார் அப்படிங்கிறவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் யார்? புதுமுகம் படித்த வேட்பாளர் புதுமுகம். இன்னும் சொல்லப்போனால் மாவட்ட பொறுப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதிமுக. பாஜக தரப்பில் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. வேணுகோபால் அப்படிங்கிறவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்பில் நிற்கப்படுறார். அவரும் புதுமுகம் தான். தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இந்த தொகுதியில் என்ன செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒன்றா இருக்குது. ஆனாலும் சைக்கிள் சின்னம் கிடச்சிருக்கு. பழைய இதுபடி 96, 98 காலத்தில் வந்துட்டு மூப்பனார் அவர்களுக்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு சைக்கிள் சின்னத்திற்கு இப்போதும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் களமிறங்குறாங்க. நாம் தமிழர் கட்சி தரப்பில் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களை நிறுத்திருக்காங்க. அவரும் புதுமுகம்தான். ஒரு படித்த டாக்டராக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 வேட்பாளர்களில் நாம் தமிழருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் போட்டி இருக்காது. அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டிங்கிறது 3வது இடத்திற்கான போட்டி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. முதல் 2 இடத்துக்கான போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் இருக்க போகுது. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய தொகுதி சம்மந்தப்பட்ட நிறைய தேவைகள் இருந்தும் அதை வந்து அதை பூர்த்தி செய்ய இயலாத ஒரு நிலையில் டிஆர் பாலு அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தொகுதியில் நிறைய அதிருப்திகள் இருக்குது. அவர் மேலேயும் இருக்குது, அரசு மேலேயும் இருக்குது. அரசு மேலே இன்னும் அதிகபட்சமான அதிருப்திகள் காணப்படுது டிஆர் பாலு அவர்கள் மீதான அதிருப்தியை விட. அப்படிங்கிறப்போ அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாம் வந்து அதிமுக முழுமையாக அறுவடை செய்யுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு நல்ல முகம் தெரிந்த வேட்பாளர் அப்படின்னா வந்து ஈஸியாக சொல்லிடலாம் வாங்கிடுவாங்க அப்படின்னு. ஆனால் புதுமுகம் அப்படிங்கிறப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று அந்த மழை வெள்ளம் காலத்தில் வந்துட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள். இன்னும் சொல்லப்போனால் அம்பத்தூர் பகுதியில் அம்பத்தூர் எஸ்டேட்லாம் வந்து வெள்ளத்தில் மிதந்துட்டு இருந்தது. அமைச்சர் தரப்பில் வந்து ரொம்ப தாமதமாக போனாங்க. டிஆர் பாலு அவர்கள் அந்த பக்கம் வரவே இல்லை. அந்த முடிச்சூர் பக்கம்லாம் கூட நல்லா எல்லாம் கடுமையான பாதிப்புகள் இருந்துச்சு. டிஆர் பாலு அவர்கள் அந்த பக்கம் வரவே இல்லை. களத்தில் போய் வேலை செய்யல. இல்லை வரவே இல்லை. நானே என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு நானே வந்துட்டு அம்பத்தூரில் தான் இப்போ ரிசைட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து வெளியில் வரதுன்னா 2 நாள் ஆச்சு எனக்கு. ஸோ அப்படியான சுச்சுவேஷன் தான் வந்துட்டு இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அந்த அம்பத்தூர் எஸ்டேட்லாம் இன்றைக்கி வந்துட்டு பல கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர் கூப்பிட்டு பார்த்துருக்காரு. பட் இன்னும் வந்து அவங்களுக்கான தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படலை அப்படிங்கிறதுனால அவங்களும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அது வந்து மத்திய அரசு மீதான அதிருப்தியும் இருக்குது, மாநில அரசு மீதான அதிருப்தியும், 2 அதிருப்தியும் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த அதிருப்திகள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக வரும் அப்படின்னா இங்கே அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னுமே வந்து டிஆர் பாலு அவர்களை நெருங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு. அது வந்து ரெக்ஸட் ஆஃப் சர்வேல நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிஃபரன்ஸில் அவர் தோப்பாரா ஜெயிப்பாராங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துடும். இந்த தொகுதியை பொறுத்தவரை பாமகவுக்கு ஒரு 9% வாக்கு வங்கி இருக்குது. ஆனால் பாஜகவுக்கு இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. பாமக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருவாங்க, பாஜக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அதனால வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை பாமகவுக்கு வந்து பெரிய செல்வாக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியும். ஓகே நானும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தான், நானும் ஓட்டு போட்டால் இந்த தொகுதியிலேருந்து தான் ஓட்டு போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் டிஆர் பாலு என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை அசைக்கவே முடியாதுன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருக்காரு. ஸோ மக்கள் வந்து இந்த நேரத்தில் சிந்திச்சு முடிவு அதிமுக 3ஆ பிளந்திருக்கு 4ஆ பிளந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அவர் வந்து தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வரார். இன்றைக்கி பிரச்சாரத்துலையும் இப்போ சமீபத்திய பிரச்சாரத்துலேயும் வந்து அவர் அதான் சொல்கிறார். அதிமுக 3ஆ பிளந்து கிடக்குது, 3 கட்சிகளாக பிளந்திருக்கிறதுனால நம்மளை வந்து யாரும் அசைக்க முடியாது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அசைக்கவே முடியாது, நம்மளுடைய ஆட்சி தொடர்ந்து கூட இருக்க போது, நான் தான் இந்த தொகுதியுடைய எம்பியாக இருக்க போகிறேங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தார் அவர் டிஆர் பாலு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணார். மறுபடியும் நம்ம பார்க்கலாம் எந்த சர்ப்ரைஸ் வேணால் நடக்கலாம். லெட்ஸ் சி லைக் அடுத்த கட்ட கருத்து கணிப்புகளில் டிஆர் பாலுக்கும் சாதகமாக இதே மாதிரி வருதா அப்படின்னு, டிஆர் பாலு ஜெயிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி ஹரிஷ் உங்களோட அனாலிசிஸ்க்கு.